ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ங்கிற சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் மைக்கோட வீட்டில் மைக், லூக்கஸ், டஸ்டின் அப்புறம் வில் அப்படிங்கிற 4 பசங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் டைம் ஆகிட்டதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வில் வீட்டுக்கு போகிற வழியில் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்த வில் சைக்கிள்லேருந்து தடுமாறி கீழே விழுந்துடுறான். ஆனால் அந்த உருவம் அவனை துரத்துற மாதிரி அவனுக்கு தோணுனதுனால சைக்கிள் அங்கேயே போட்டுட்டு அவன் வீட்டுக்கு ஓடி போயிடறான். ஆனா அது அவனோட வீட்டுக்கும் வந்துட்டதுனால பின்னாடி இருந்த செட்டுக்கு போய் அங்க இருந்த கன் எடுத்து லோட் பண்ணி வச்சுட்டு அது இங்கேயும் வந்துருச்சுன்னா அதை சுற்றலாம் அப்படின்னு சொல்லி டோரையை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அது அவனுக்கு பின்னாடி தான் இருக்கு. அது அப்படியே வில் திரும்பி பார்க்கறான். அதுக்கப்புறம் அங்க என்ன நினைச்சுனே தெரியல. அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு காணாம போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில வில் வீட்டுல இல்லாததுனால வில்லோட அம்மா மைக்கோட வீட்டுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனா வில் அங்கேயும் இல்லாததுனால அவங்க உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த ஸ்டேஷனோட போலீஸ் சீஃப் ஹாப்பர் வில்ல பத்தின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிருக்காரு. அதே நேரத்தில் வில்லோட வீட்டுக்கிட்ட இருந்த அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால வேலை பார்த்துட்டு இருந்த சில பேர் அங்க இருந்து ரூம்குள்ள வித்தியாசமான ஏதோ ஒன்று உருவாயிருக்கிறத பாக்குறாங்க. இது வழியா தான் அந்த வித்தியாசமான உருவம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வில் பயஸை துரத்திட்டு போன அந்த உருவத்தை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள தனியா நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு எங்கிருந்தோ தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கு பயங்கர பசியா இருந்ததுனால பக்கத்துல இருந்த ஒரு இடத்துல சாப்பாடு திருடி மாட்டிக்கிட்டு, ஆனா அங்க இருந்தவர் இந்த பொண்ணை பாக்குறதுக்கு பாவமா இருந்ததுனால அவரே அந்த பொண்ணுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து உன் பேர் என்ன, நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்குது. நீ இப்படியே பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா உன்னோட சாப்பாடை நான் புடுங்கிடுவேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த பொண்ணு தன்னை கை காமிச்சு 11 அப்படின்னு மட்டும் சொல்லுது. உடனே அங்க இருந்தவர் இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையில இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இந்த பொண்ணை பத்தி சொல்லி அவரோட அட்ரஸையும் கொடுத்துறாரு. அதே நேரத்துல ஹாப்பரும் அவரோட டீமும் வில்ல தேடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு காட்டுக்குள்ள இருந்து வில்லோட சைக்கிள் மட்டும் கிடைக்குது. ஹாப்பர் அதை எடுத்துட்டு வில்லோட வீட்டுக்கு வராரு. வில் காணாம போன அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்ததுக்கான க்ளூ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஹாப்பர் வீடு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி இருந்த செட்ல யாரோ அவசரமா கன்னை லோட் பண்ண மாதிரி புல்லட்ஸ் எல்லாம் கீழே கிடக்கு. அதை பார்த்துட்டு அவரும் அவரோட டீமும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக சைல்டு கேர்ல இருந்து வந்ததா சொல்லி ஒரு லேடி அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஆனா அந்த லேடி திடீர்னு அங்க இருந்தவரை சுட்டுட்டு அந்த பொண்ணை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. அதே நேரத்துல வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் வில்ல தேடி காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்ததுனால அந்த பொண்ணு அவங்களோட கண்ணில் படுது. இப்ப அந்த 3 பசங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை மைக்கோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. மைக் அவர் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணை அவரோட ரூம்லயே ஒளிச்சு வச்சுட்டு இந்த பொண்ணை பத்தி காலையில அவரோட வீட்டுல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாரு. ஏன்னா இப்ப சொன்னா அவர் வில்ல தேடி காட்டுக்கு போன விஷயம் அவர் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்ப அடுத்த நாள் காலையில மைக் அந்த பொண்ணு கிட்ட போய் நான் உன்னை யாருக்கும் தெரியாம வெளியே கூட்டிட்டு போய் விட்டுறேன், நீ எங்க வீட்டு காலிங் பில் அடி, எங்க அம்மா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு இல்ல எனக்கு கெட்டவங்களால ஆபத்து இருக்கு அப்படின்னு மைக் கிட்ட சொல்லுது. அப்ப மைக்கோட அம்மா அவனை கூப்பிட்டதுனால அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே நேரத்துல காணாம போன வில்லோட வீட்டுல பிக்ஸ் பண்ண பக் மூலியமா யாரோ ஒருத்தவன் அங்க நடக்கிறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்ப மைக்கோட பேரண்ட்ஸ் வெளியே போயிட்டதுனால மைக் அவர் ரூம்ல ஒளிய வச்சிருந்த அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீடை சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல வில்லோட வீட்டுல யாரும் இல்லாததுனால அங்க வந்து சில பேர் எதையோ தேடி பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா மைக்கோட வீட்டுல இருந்த அந்த பொண்ணு அங்க இருந்த காணாம போன வில்லோட போட்டோவை பார்த்து சாக்காவுது. இதை பார்த்த மைக் உனக்கு வில்ல பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது கரெக்டா மைக்கோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதனால மைக் திருப்பி அந்த பொண்ணை அவனோட வீட்லயே ஒளிச்சு வச்சுட்டு அவனோட அம்மா கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கான். கட் பண்ணா ஹாப்பரோட டீம் இன்னும் வில் பயர்ஸை தேடிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஹாப்பருக்கு அவரோட ஃப்ரெண்ட் பென்னி செத்து போன நியூஸ் வருது. இதை கேட்ட ஹாப்பர் உடனே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. இந்த பென்னிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் 11ங்கிற அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி செத்துருப்பாரு. கட் பண்ணா மைக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காணாம போன வில்ல பத்தி இந்த பொண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க எவ்வளவு கேட்டாலும் அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாததுனால லூக்கஸ் இந்த விஷயத்தை பத்தி மைக்கோட அம்மா கிட்ட சொல்லிட்டா அவங்களே இந்த பொண்ணை விசாரிச்சு வில் எங்க இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இந்த பொண்ணை பத்தி சொல்றதுக்காக கதவை திறக்கிறாரு. ஆனா கதவு தானாவே சாத்திக்குது. அவர் திருப்பியும் திறக்கிறாரு, திருப்பியும் அதே மாதிரியே சாத்திக்குது. இப்பதான் அந்த 3 பசங்களுக்கும் இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குங்கிற விஷயம் தெரியுது. கட் பண்ணா ஹாப்பர் பென்னியோட மர்டர் கேஸ் சம்பந்தமா விசாரிச்சுட்டு இருக்கும் போது கடைசியான பெண்ணை பார்க்கும் போது அவனோட வீட்டுல ஒரு சின்ன பையன் இருந்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உடனே ஹாப்பர் அப்ப அந்த பையன் காணாம போன வில்லா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு வில்லோட போட்டோவை அவர்கிட்ட காமிச்சு இந்த பையனா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அது வில் இல்ல, பென்னியோட வீட்டுல இருந்த 11ங்கிற பொண்ணை தான் இவரு பையன் நினைச்சு ஹாப்பர் கிட்ட அப்படி சொல்லியிருப்பாரு. வில் காணாம போன இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்த ஒரு டனல் கிட்ட ஹாப்பருக்கு வில் சம்பந்தப்பட்ட ஒரு க்ளூ கிடைக்குது. ஒருவேளை வில் இந்த டனலுக்குள்ள போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஹாப்பர் அந்த டனலோட இன்னும் எந்த பக்கம் இருக்குன்னு பாக்குறாரு. ஆனா அது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள இருக்கு. கட் பண்ணா வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் 11 கிட்ட நாங்க உன்னை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், ஆனா வில்ல பத்தி உனக்கு என்ன தெரியும்
தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்பயும் அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு அங்கேருந்து ஒரு போர்டை வச்சு வில்லை பற்றின சில க்ளூலாம் கொடுக்குது. இது மூலியமா வில் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது வில்லோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுது. அதே நேரத்தில் வில்லோட அண்ணன் ஜானதன் காட்டுக்குள்ள போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு யாரோ கத்துற சவுண்ட் கேட்டு ஜானதன் ஓடி போய் பார்க்குறாரு. அங்கே மைக்கோட சிஸ்டர் நான்சியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா வில்லோட அம்மாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. காணாம போன வில் தான் ஃபோன் கால் மூலியமா அவனோட அம்மாட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவனால சரியா பேச முடியல. கொஞ்ச நேரத்திலேயே ஃபோனும் ரிப்பேர் ஆயிடுது. அவன் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை இதே மாதிரியே பேச ட்ரை பண்ணியிருப்பான். அப்பயும் இதே மாதிரியே ஃபோன் ரிப்பேர் ஆயிருக்கும். அதனால தான் அவனோட அம்மா புது ஃபோன் வாங்கி அவனோட கால்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ இந்த ஃபோனும் ரிப்பேர் ஆயிடுது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அழுதுட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல இருந்த லைட்ஸ்லாம் பிளிங்க் ஆகி எரிய ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த லைட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கடைசியா வில்லோட ரூம்ல ஒரு லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. உடனே வில் தான் நம்மகிட்ட லைட்ஸ் மூலியமா ஏதோ பேச நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சு வில் இது நீயா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த லைட்டும் பிரைட்டா எரிய ஆரம்பிக்குது. ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பவர் கட் ஆயிடுது. அப்ப அவங்க வீட்டுல இருந்த ஒரு செவுத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வர ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்து வில்லோட அம்மா பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. ஆனா அவங்க வெளியே வந்தோடனே மறுபடியும் வில்லோட ரூம்ல லைட் எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவங்களுக்கு அவங்களோட பையன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கிறது மட்டும் தெரியுது. அதனால இந்த நேரத்துல நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பியும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. கட் பண்ணா பார்ட்டி நடக்கிற இடத்துல லேட் ஆயிட்டதுனால பார்பரா அவங்க ஃப்ரெண்ட் நான்சியை வீட்டுக்கு போறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா நான்சி வராததுனால பார்பரா மட்டும் வெளியே உட்காந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஜானதன் மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப தனியா உட்காந்து இந்த பார்பராவை ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா ஜானதன் லேட் ஆயிட்டதுனால அதை கவனிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபர்ஸ்ட் சீசன்ல உள்ள ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்திருக்கோம். திடீர்னு இந்த ஏலியன் எங்க இருந்து வந்துச்சு, லவன்கிற பேரோட இருக்கிற இந்த பொண்ணு யாரு, காணாம போன வில்லை கண்டுபிடிக்க அவனோட அம்மா என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் குட் பை.